பாருங்கள் நம்ம மட்டன் சுக்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கா வந்து ரெடி பண்ணிட்டேன். வாங்க இந்த மட்டன் சுக்காவை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் உங்கள் சரவணங்க, கோயம்புத்தூர்காரன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கா தாங்க செய்ய போகிறோம். வாங்க இந்த சுக்கா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுக்காவுக்கு என்னென்ன பொருள்கள்ங்கிறது பார்த்துடலாங்க வாங்க. மட்டன் சுக்கா செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 200 கிராம் எடுத்துருக்கிறேங்க. 200 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பாருங்கள், அது கூடவே 10 பல் பூண்டுங்க, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து தட்டி வச்சிருக்கிறேங்க, இடிகளில் போட்டு இடிச்சு வச்சிருக்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேங்க. பெப்பர் தூள் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேங்க. சீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேங்க. மல்லித்தூள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேங்க. பாருங்க, சுக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேங்க. ஒரே ஒரு பட்டை எடுத்துருக்கிறேன். ஒரு 10 வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு எடுத்துருக்கிறேன். ஜாதி பத்திரி 1 எடுத்துருக்கிறேங்க. அன்னாசி பூ 1 எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 2 எடுத்துருக்கிறேன். இது ஆப்ஷன் தாங்க. இது வந்து இருந்தால் சேர்த்திக்காங்க, இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்காங்க. எண்ணெயில் தாளிக்கிறதுக்காக வச்சிருக்கிறேங்க. மல்லித்தலையை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. கருவேப்பந்தலை ஒரு கொத்து எடுத்துருக்கிறேங்க. சுக்கா செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேங்க. 1 கிலோ மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 5 விசில் விட்டு இறக்கி வச்சிருக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் வெந்துருச்சுங்க. வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுக்கா செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஒரு வடச்சட்டியில் 100 ml ஆயில் சேர்த்திக்கலாங்க. 1 கிலோ மட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml கரெக்டாக இருக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது ஆயில் சேர்த்திக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஆயில் அதையே சேர்த்திக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்திக்கலாம். பாருங்க, இந்த சுக்கா செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வதக்குறதுலேயே ஒரு பக்குவம் இருக்குதுங்க. இந்த வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெந்தா மட்டும் பத்தாதுங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் அந்த கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை வதக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கா செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்க. இந்த பட்டையெல்லாம் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, பட்டை, இந்த அன்னாசி பூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாசத்துக்காக தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது பாருங்கள் வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்கிருக்கேன்னு பாருங்கள். அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற சுக்கா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ எடுத்து வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ ஆயிலோடையே சேர்த்திக்காங்க. சேர்த்திட்டு ஆயிலோட நல்லா இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்காங்க. நம்ம கடைசியாகவும் கருவேப்பிலை சேர்த்திக்குவோம். இப்போ பாருங்கள், இப்போ ஸ்லிம்மில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் கேஸை வந்து ஸ்லிம்மில் வச்சுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாங்க. இப்போ பாருங்கள், எடுத்து வச்சிருக்கோம் இந்த மசாலா எல்லாமே சேர்த்திக்கலாம் உள்ள. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரம் இன்னும் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னு நினச்சி இந்த பெப்பர் தூள் இருக்குது பார்த்தீங்களா, பெப்பர் தூள் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன் எடுத்துக்காங்க. காரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட்றவங்க இந்த பெப்பர் தூள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் எடுத்துக்காங்க. இப்போ பாருங்கள் மசாலாவை சேர்த்திக்கலாம் உள்ள. சேர்த்திட்டு இந்த ஆயிலோடையும் நல்லா பரட்டி விடுங்க. ஆயிலோட பரட்டிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மட்டனை நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். நம்ம ஒரு மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தண்ணியோடய சேர்த்திக்காங்க மட்டனை. சேர்த்திட்டு நல்லா இந்த மசாலாவோட நல்லா பரட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், கேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் வச்சுக்காங்க. இந்த சுக்கா செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. இது நம்ம அரைச்சும் செய்யலாம், இந்த மாதிரி மசாலா பொடி போட்டு செய்யலாம். பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நான் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நச்சு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ தான் உப்பு சேர்த்திக்க போகிறேன். பாருங்கள், உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. மட்டனும் கொஞ்சம் வேகணுங்க, அதுக்காக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்கணும். மூடி வச்சிடலாங்க. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து நம்ம கிளறி இந்த ஒரு மட்டன் சுக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடலாங்க. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இன்னும் தண்ணி இருக்குது.
நம்ம ஊற்றின தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சுக்கா ரெடி ஆயிருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சு வேக வைக்க வேண்டாங்க, அடி பிடிச்சாலும் பிடிச்சிடும். இப்படி ஓப்பன்லேயே வச்சு கிளறி விட்டு தண்ணியில் சுண்டுற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். நம்ம சுக்கானா கொஞ்சம் ட்ரையாக இருக்கணுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நம்ம ஆயில் விட்டு வருது பாருங்கள். இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா இப்படி ஆயில் விட்டு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வதக்காங்க. பாருங்கள், கடைசியாக 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச இந்த மல்லித்தலையை சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. இது போட்டோன்னு இந்த கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டோன்னு இந்த சுக்கால எவ்வளோ சூப்பராக ஒரு மனம் வருது பாருங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சுக்கா மாதிரி நல்லா ட்ரை ஆகி வேணும் அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி எடுத்திங்கன்னா ட்ரை ஆயிருங்க. நான் சாதத்தோடு கொஞ்சம் தொட்டு சாப்பிட்றதுனால பாருங்கள் கொஞ்சம் இந்தளவுக்கு எடுத்துருக்கு பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம சுக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்ம மட்டன் சுக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கா வந்து செஞ்சுட்டோம். இந்த சுக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அரைச்சும் செய்யலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ரொம்ப ஈஸியாக செய்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பொடியெல்லாம் போட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நான் சொல்கிற மசாலா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவு கரெக்டாக போடுங்க, கரெக்டாக ரொம்ப சூப்பராக வரும். நான் செஞ்ச மாதிரியே முழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்கா வருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.